ஹாய் கைஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம எங்கே இருக்கோம் பார்த்தீங்கன்னா, நம்ம திருச்சி கல்லுக்குழியில் இருக்கிற நம்ம நியூ ஹெச்எம்எஸ் தான் நின்றுட்டுருக்கோம். இங்கே என்ன ஸ்பெஷாலிட்டி பார்த்தீங்கன்னா, நம்ம விண்டேஜ் புல்லட் சொல்கிற இந்த 1960s, 70s, 80s, 90s இந்த ஓல்டு புல்லட் எல்லாமே இவங்க ரீமாடல் பண்ணி சேல்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லைங்க, நம்ம 2K கிட்ஸ் யூஸ் பண்ணுற நம்ம KTM RC, RS, NS, R15 வெர்ஷன் 1, 2, 3, இந்த ஹிமாலயன் இந்த மாதிரி வண்டி எல்லாமே சேல்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க. வாங்க இந்த வீடியோவில் என்னென்ன வண்டி இருக்கோ எல்லாம் பார்த்துட்டு வந்துடலாம். முகமது ஷேக் மஸ்தான் ப்ரோ. ஓகே. நீங்கள் இந்த பிஸ்னஸ் பண்ணிட்டு இருக்கீங்களா? எத்தனை வருஷமா நீங்கள் பண்ணிட்டு இருக்கீங்க? நான் 65 இயர்ஸாக எங்கள் தாத்தா பண்ணிட்டு இருந்தாரு. அதுக்கப்புறம் எங்கள் அப்பா, அடுத்து நான் இப்போ பண்ணிட்டு இருக்கேன் ப்ரோ. ஓகே. இவ்வளோ வண்டி நிற்கிது, உங்களுக்கு எங்கேருந்து கிடைக்குது இவ்வளோ வண்டியும்? இது நான் ஆல் ஓவர் தமிழ்நாடு பார்த்தீங்கன்னா நம்ம மெக்கானிக்ஸ் தான் இருப்பாங்க. அவங்களாம் ஏதாவது வண்டி ஓல்டு வண்டிலாம் வந்துச்சுன்னா ஃபஸ்ட்டு ப்ரிஃபர் நம்பர் தான் இருப்பாங்க. அது மூலியமா நான் ஆஃபர் பண்ணி நானே எடுத்துப்பேன். ஓகே. இந்த மாடல் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா பழைய வண்டியே வச்சுருக்கீங்களே, அது என்ன பண்ணுங்க அந்த பழைய வண்டியை? பழைய சில பேர் பார்த்தீங்கன்னா அந்த லேட்டஸ்ட்லலாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வைப்ரேஷன் இருக்கும். இதெல்லாம் அந்த ஓல்டில் பார்த்தீங்கன்னா அந்த வைப்ரேஷன் இருக்கா, இப்போ நிறைய பேர் லைக் பண்ணுவாங்க அந்த வண்டிலாம். அதனால நான் அவங்க எப்படி கேட்குறாங்களோ அதே மாதிரி நான் ரெடி பண்ணி கொடுத்துருவேன் ஃபுல்லாக. ஓகே. இந்த இப்போது எல்லாமே பார்த்தீங்கன்னா பழைய வண்டியாகவே இருக்குது. அது எப்படி இப்போ கஸ்டமர் வந்து வாங்குறாங்கன்னா எப்படி அவங்க பேருக்கு நேம் ட்ரான்ஸ்ஃபர்லாம் நீங்கள் பண்ணி கொடுத்துருக்கலாம் நீங்களே? அது நம்ம எல்லாமே வந்து அவங்க பேர்லேயே வந்து மாற்றி FC இன்சூரன்ஸ் எல்லாமே க்ரீன் டேக்ஸ் எல்லாமே பே பண்ணி அவங்க பேர்லேயே நான் மாற்றி கொடுத்துருவேன் வண்டி நான். ஓகே. நீங்கள் வந்து வெறும் ஓல்டு மட்டும் தான் பார்த்துட்டு இருக்கீங்களா இல்லை வேறு எதுவும்? இல்லை, ஓல்டும் நான் வச்சுருக்கேன். இந்த லேட்டஸ்ட் 2K கிட்ஸ் ஓட்டுற மாதிரி இந்த இது KTM, RC, டியூக்கு, ஹிமாலயன் எல்லா வண்டியுமே V3 அந்த மாதிரி பல்சரில் இருக்கிற எல்லா வண்டியும் வச்சுருக்கேன். எல்லாம் லேட்டஸ்ட்டு வச்சுருக்காரு. நம்ம இங்கே ரவுண்டு போகிறோம், ரைடு போய் பார்க்குறோம் எப்படி இருக்குன்னு. பார்த்துக்கலாமா ப்ரோ? வாங்க ப்ரோ. இதெல்லாம் லேட்டஸ்ட் மாடலா ப்ரோ? இல்லை ப்ரோ, இது வந்து பார்த்தீங்கன்னா இன்ஜின் மட்டும் பார்த்தீங்கன்னா ஓல்டு. ஓகே. மற்றதெல்லாம் பார்த்தீங்கன்னா லேட்டஸ்ட் மாதிரி மாடிஃபை பண்ணியிருக்கேன். இது இந்த வண்டி பார்த்தீங்கன்னா 2005 மாடலு. டிஸ்க்கு வந்துடும், செல்ஃப் ஸ்டார்ட் வந்துடும், எல்லாமே வந்துடும். இன்ஜின் கம்ப்ளீட்டாக A to Z பார்த்து வண்டி என் பேரில் தான் இருக்குது. ஆனால் அது ஓல்டு மாடல்? ஆமாம், ஓல்டு மாடல் ஃபுல்லாக. ஆனால் கிளாசிக் மாதிரியே இருக்கும் வண்டி பார்க்க. இதுவும் அதே மாதிரி ரெடி பண்ண வண்டி தான். பேப்பர் கரெக்ட் பண்ண கொடுத்துருக்கேன், இன்னும் வரல. சரி. இது பார்த்தீங்கன்னா ஒரு 96 மாடல் வரும், சிங்கிள் ஓனர் வண்டி. வண்டி பார்த்தீங்கன்னா பெயிண்டிங் குரோமியம் மட்டும் பண்ணல, மற்ற எல்லா ஒர்க்கும் பண்ணியிருக்கு வண்டியில். அது பார்த்தீங்கன்னா ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா ஒரு 1,15,000 வரும். இந்த வண்டி பார்த்தீங்கன்னா 98 மாடல் வண்டி. இந்த வண்டி பார்த்தீங்கன்னா பெயிண்டிங் வந்து இருக்கும், ஒரு 50% இருக்கும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இன்ஜின்லாம் பக்காவாக இருக்கும், பேப்பர் கரண்ட்ல இருக்கு. இந்த வண்டி 1,05,000 வரும். ஓகே. அந்த வண்டி பார்த்தீங்கன்னா 88 மாடலு, சிங்கிள் ஓனர் வண்டி தான் அதுவும். அந்த வண்டி பார்த்தீங்கன்னா பேப்பர் அதுவும் கரண்ட்ல இருக்கு, இன்ஜின் ஒர்க்கும் டன் பண்ணியிருக்கு. ஓகே. அது ஒரு 1,20,000 வரும். ஏன்னா அது 88 மாடலு, அதனால உங்களுக்கு 1,20,000. இந்த வண்டி 95 மாடல், இன்ஜின்லாம் நல்லா இருக்கனால இந்த ரேட்டு. இப்போ ஓல்டுக்கும் நியூக்கு என்ன டிஃப்ரென்ஸு? சில பேர் வந்து ஓல்டு விரும்பி எடுப்பாங்க. அந்த கிளாசிக்ல ஓட்டுற ஒரு இந்த ஓல்டு ஓட்டுற டேஸ்ட் வந்து அந்த வண்டியில கிடைக்காது. அதாக எல்லாம் பாதி பேர் ஓல்டும் விரும்பி எடுக்கிறவங்க இருக்காங்க. சரி. பார்க்கும்போதே இது வந்து கிளாசிக் மாதிரி தான் இருக்கு. ஓல்டு சில பேர் வந்து பாத்தீங்கன்னா அந்த கிளாசிக்ல கேக்குறாங்களே, அவங்களுக்காக இந்த வண்டி நம்ம ரெடி பண்ணி வச்சிருக்கோம். ஓகே. லுக் வந்து கிளாசிக், ஓல்டு வண்டி. ஆமா. ஓகே. இந்த வண்டி பாத்தீங்கன்னா 2013 மாடலு. ஓகே. எலக்ட்ரா புல்லட்ல வந்து லேட்டஸ்ட்ல எலக்ட்ரா. இது சிங்கிள் ஓனரு, சென்னை நம்பர் வண்டி. ஓகே. 65,000 கோட் பண்றோம் வண்டியை. ஓகே. இது வந்து ஓல்டு. இது வந்து நார்மல் வந்து இப்போ பேப்பர்லாம் எதுவும் பார்க்கல, நாங்கள் பேப்பர்லாம் ஆடியோலாம் எதுவும் கொடுக்கல. ஆனால் வண்டி பார்த்தீங்கன்னா ரன்னிங் கண்டிஷன் வண்டி தான். சரி. இன்ஜின்லாம் பக்காவாக இருக்கும், மித்தபடி எதுவும் இன்னும் பார்க்கல. இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 85,000 வரும். ஓகே. இது வந்து மாடிஃபை பண்ணுறதுக்காக வச்சுருக்கேன். எலக்ட்ராவை அப்படியே கிளாசிக்காக ஆல்ட்ரு பண்ணுறதுக்காக. இது இன்னும் ஒர்க் இன்னும் கம்ப்ளீட் ஆகலை. கம்ப்ளீட் ஆனால் இந்த வண்டி காட்டலாம். ஓகே. அந்த வண்டி பார்த்தீங்கன்னா அதுவும் சென்னை நம்பர் தான், 2005 மாடல் வண்டி. அது வந்து என்னன்னா கிளாசிக் டைப்பு, செல்ஃபோட வரும். 2005 வந்து செல்ஃபெல்லாம் இருந்தது, அது செல்ஃபோட வரும். அதில் என்ன பார்த்தீங்கன்னா ஒன்று அதிலே இருக்கிறதே ஸ்பெஷாலிட்டி என்னன்னு பார்த்தீங்கன்னா அதில் வந்து ஹெட்டு பார்த்தீங்கன்னா கிளாசிக் ஹெட்டு போட்டிருக்கோம்.
அந்த லேட்டஸ்ட் பசங்கலாம் வந்து விரும்பி ஓட்டுறதுக்காக நல்ல பிக்கப் இருக்கும், பெர்ஃபார்மன்ஸ்லாம் வேற லெவலில் இருக்கும். அதுக்காக வந்து நான் அந்த வண்டி ரெடி பண்ணியிருக்கேன். அந்த வண்டி ஒரு 75,000 வரும். பேப்பர்லாம் அப் டு டேட் கரண்ட்ல தான் இருக்கு. இந்த வண்டி சார், இந்த வண்டி இந்த மேட்சிஸ் மோன்னு சொல்லி சொல்லுவாங்க. ஓகே. இந்த வானம் படத்துல கூட நம்ம எஸ்டிஆர் ஓட்டிட்டு இருப்பாரு. ஆமா ஆமா, அதே வண்டி தான் அது. ஓ அதே வண்டியா? அதே வண்டி தான். அவர்கிட்ட நம்மள்ட்ட தான் எடுத்துட்டு போன வண்டி தான் அது. சரி சரி சரி. இப்போ எனக்கு ஒன்று ஒரு டவுட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இங்க இருக்கிறது எது ரொம்ப வயசு அதிகம்? அங்க நிற்கிது பார்த்தீங்கன்னா பிளாக் கலர் பைக். இந்த பிளாக்? ஆமா, 1954 மாடல். ஓல்டு ஹப்லேருந்து வண்டியே பார்த்தீங்கன்னா அப்படி ஸ்ட்ரைட்டாக மெலிசா வரும். இதெல்லாம் எங்கேயுமே கிடைக்காது. இதே மாதிரி என்கிட்ட 6 வண்டி இருக்கு. என்ன மாடல் சொன்னீங்க? 1955. 1955. ஆமாம். ஓகே ஓகே ஓகே. அதுக்கு எத்தனை ஓனர் இருப்பாங்க உங்க அந்த வண்டிக்கு? அதெல்லாம் பார்த்தீங்கன்னா அது ஓனர் நம்மளுக்கு கணக்கு இல்லை. அதில் நம்ம ரெடி பண்ணிக்கலாம். ரெடி பண்ணாலும் உள்ளே கொடுக்கறனால நம்ம உங்கள் பேர்லேயே கரண்ட் பண்ணியே நான் வண்டி கொடுத்துருவேன். ஓகே 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 ஓகே. இப்போ இந்த ஓல்டு மட்டும் தான் பார்த்துட்டு இருக்கீங்களா? இல்லை சார், ஓல்டையும் பார்க்குறோம், நம்ம லேட்டஸ்ட்டையும் பார்க்குறோம். நம்ம லேட்டஸ்ட் போய் காட்டுறேன். லேட்டஸ்ட் இதோட நல்லா இருக்கும் வண்டிங்கலாம். இந்த வண்டி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 2013 மாடல் R15 வெர்ஷன் 2. இது பார்த்தீங்கன்னா விருதுநகர் வண்டி, சிங்கிள் ஓனர் தான். 60,000 கோட் பண்ணுறோம். ஆமாம், 2 டயர் புதுசாக இருக்கும். இன்சூரன்ஸ் இருக்குது வண்டியில். சிங்கிள் ஓனர் தான். ஓகே ஓகே ப்ரோ. இந்த வண்டி ப்ரோ? இந்த வண்டி பார்த்தீங்கன்னா 2020 மாடல் R15 வெர்ஷன் 3. சிங்கிள் ஓனர் வண்டி தான். வண்டி பார்த்தீங்கன்னா கிலோமீட்டர் கம்மியாக தான் ஓடிட்டு. இது வெர்ஷன் 2 3. இது வெர்ஷன் 2, இது வெர்ஷன் 3. இது 2013 மாடல், 2020 இப்போ லேட்டஸ்ட் மாடல் BS6. ஓகே 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 ஓகே. இது வந்து 145 ஸ்கோர் பண்ணுறோம். 145. புதுசு எவ்வளோ வருது? ஷோரூம்லேருந்து உங்களுக்கு ஒரு 20-25,000 தள்ளி தான் கொடுக்குறோம். ஓகே ஓகே ஓகே. இந்த வண்டி பார்த்தீங்கன்னா 2019 மாடல், தஞ்சாவூர் வண்டி. ஓகே. 23,000 கிலோமீட்டர் ஓடி இருக்கு. இந்த வண்டியில் ஒன்று பார்த்தீங்கன்னா கேஎன் ஃபில்டர்னு சொல்லி ஒரு சவுண்டுக்காக செட் பண்ணிருக்காங்க. சவுண்டு பார்த்தீங்கன்னா நல்லா இருக்கும். நல்லா வரும். சிங்கிள் ஓனர் வண்டி தான். 1,35,000 கோட் பண்ணிட்டு இருக்கோம். இந்த வண்டி பார்த்தீங்கன்னா KTM RC 200 2017 மாடல். ஒரே ஓனர் தான். 1,35,000 வரும். 1,35,000. புதுசு எவ்வளோ வருது? புதுசு வரும் 240 மேலே வரும். ஓ, நம்ம வந்து கொஞ்சம் பெஸ்ட் ப்ரைஸ் தான். சரி 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 சரி. இந்த வண்டி பார்த்தீங்கன்னா ப்ரோ 2017 மாடல் ஹிமாலயன், 410cc வரும். வண்டி பார்த்தீங்கன்னா ஹில் ஸ்டேஷனில் ஓட்டுறது உங்களுக்கு நல்லா கம்ஃபர்டபுளாக இருக்கும். சென்டர் சாக் அப்சர் வந்துடும் உங்களுக்கு. அதனால பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பாடி பெயின் எதுவுமே இருக்காது. வண்டி ஓட்ட சூப்பராக இருக்கும். இது வந்து அட்வென்ச்சர் பைக்குன்னு சொல்லுவாங்க இந்த வண்டியை. ஓகே 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 ஓகே. இது வந்து ராயல் என்ஃபீல்டு? ஆமாம் ப்ரோ. ஓகே ஓகே ஓகே. இது பார்க்க குதிரை மாதிரி இருக்கு. சவுண்ட் எப்படி இருக்கும்? சவுண்ட்லாம் சூப்பராக இருக்கும். ஸ்டார்ட் பண்ணி காட்டுங்க பார்ப்போம். வண்டி 22,000 கிலோமீட்டர்ஸ் ஓடி இருக்கு. வண்டி பார்த்தீங்கன்னா 1,40,000. ஓகே ஓகே ஓகே. இந்த வண்டி பார்த்தீங்கன்னா RC 200. இது என்ன ப்ரோ பேரே இல்லாமல் இருக்கு? அதான் ப்ரோ RC 200. ஓகே. பார்த்தீங்கன்னா அண்டரில் சைலன்சர்லாம் போட்டு நம்ம ரெடி பண்ண வண்டி இது. இது சவுண்டே பார்த்தீங்கன்னா ரொம்ப இதாக இருக்கும், ஆக்வர்டாக இருக்கும். நம்ம டேஸ்ட்டுக்காக ரெடி பண்ண வண்டி. சவுண்டா? ஃபுல் த்ராட்டல் கொடுத்தீங்கன்னா வண்டியில் அந்த பப்பன்னு சவுண்டு தனியாக அது காட்டும். அப்படியா? ஆமாம். இதனால நிறைய பேர் டிஸ்டர்பன்ஸ் ஆயிடும் போலயே. அது நம்ம யாராவது விரும்புவாங்க ப்ரோ, அப்படியே நம்ம வண்டி கொடுத்துட்றது. சரி 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 சரி. இதில் நிறைய பேர் மாட்டிடுவாங்களே போலீஸ்டெல்லாம், எப்படி? அது அவங்க கேட்குறாங்க. சில பேர் அந்த மாதிரி கேட்பாங்க. அவங்களுக்காக அந்த வேணா கட்டிக்கலாம். ஆமாம் சரி சரி சரி. ஒரிஜினல் சைலன்சர் கூட போட்டு ஓட்டிக்கலாம். சரி ப்ரோ சரி ப்ரோ. அந்த வண்டி இந்த வண்டி வந்து பல்சர் RS 200 ப்ரோ, 2018 மாடலு. சிங்கிள் ஓனர் தான். 30,000 கிலோமீட்டர் ஓடி இருக்கு. இன்சூரன்ஸ் இல்லை. வண்டி வந்து இது டயர்லாம் பார்த்தீங்கன்னா ஃபுல் கண்டிஷனில் இருக்கும். ஓகே. 85,000 கோட் பண்ணுறோம் ப்ரோ. ஓகே ஓகே ஓகே. அந்த வண்டியோட ரேட்டு சொல்லியா ப்ரோ? அந்த வண்டியோட ரேட் வந்து மாடிஃபை, நம்ம பெயிண்டிங்கும் இது மட்டும் மாறணும். அதில் ஃப்ரண்ட் டயர் மட்டும் தான் சேஞ்ச் பண்ணுற மாதிரி இருக்கும். ஓகே. அது பார்த்தீங்கன்னா 1,45,000 வரும். ஓகே 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 ஓகே. அவ்வளோதான் ப்ரோ. இந்த வண்டியை விட்டுட்டீங்களே? இல்லை, அந்த வண்டி கொடுக்குறது இல்லை. இருந்தாலும் கொஞ்சம் சொல்லுங்களேன் அந்த வண்டியை பற்றி. அந்த வண்டி நம்ம பர்சனல் யூஸ்க்காக ரெடி பண்ணது. 500cc ஓல்டே 500. அது எங்கேயும் மோஸ்ட்லி எங்கேயுமே கிடைக்காது. நம்மளுக்காக ரெடி பண்ணி நான் வச்சுருக்கேன். ஓகே ஓகே ஓகே. எத்தனை வருஷம் ஓட்டிட்டு இருக்கேன் அந்த வண்டியை? இந்த
இந்த வண்டி இப்போ ஒரு 4 வருஷமா வச்சிருக்கேன். இதுக்கு முன்னாடி வந்து சில்வர் கலர்ல வச்சிருந்தேன். இப்போதான் எல்லோ கலரா மாத்தி ஓடிட்டு. இந்த கலர் மாத்தினாலும் ஒரு பிரச்சனை வராதா? இல்லை ப்ரோ, அது நம்ம புக்கிலேயே நம்ம ஆடியோலேயே மாற்றிக்கலாம். அதுக்கு ஒரு தனி பேமெண்ட்டு, அது நம்ம அப்படியே நம்ம மாற்றிக்கலாம். ஓகே ஓகே ஓகே. ஸோ கைஸ், இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா எல்லா வண்டியும் பார்த்து முடிச்சாச்சு. அதாவது பார்த்தீங்கன்னா இந்த ஓல்டு மாடல்லேருந்து லேட்டஸ்ட்டு இந்த 2K கிட்ஸ் யூஸ் பண்ணுற எல்லா வண்டியும் பார்த்து முடிச்சாச்சு. ஒரு குட்டி ரைடு போகணும்னு ஆசையாக இருந்தது, அந்த ரைடு நான் போய் முடிச்சாச்சு. இவரோட நம்பர் நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் போடுறேன். என்னென்ன வண்டி, எந்தெந்த மாதிரி வண்டி வேணும் எல்லாமே நீங்கள் அவரை காண்டாக்ட் பண்ணி கேட்டுக்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. லைக் பண்ணாதவங்க லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணாதவங்க ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த பெல் பட்டன் அமுக்காதவங்க மறக்காமல் பெல் பட்டன் டிங்னு அமுக்கி விட்ருங்க.